வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றம், முன்னேற்றம், அதெல்லாம் பற்றி தான். சேஞ்ச், ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கிறது, சேஞ்ச், அதெல்லாம் பற்றி தான். திங்க் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. மாறத மாற்றம் அதனால அதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். மாற்றம் மறுமுறை மாறாதது மாற்றம் ஒன்று தான் பேசுவோம். ஆமாம், அதான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் பாட்காஸ்ட் வரல, 2-3 வீக்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் ரெகுலராக போடுறதுக்கு. ஆனால் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் போட முடியல தொடர்ந்து. பட்டு இனிமேல் கொஞ்சம் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறோம். ஆமாம், கொஞ்ச நாள் ப்ராப்ளி தொடர்ந்து வர வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே, இருந்தாலும் லைக் மோஸ்ட் லைக்லி ஏப்ரல்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஆமாம், ஏப்ரல்லேருந்து ப்ராப்ளி கரெக்டாக வரும். எஸ், அது வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நிறைய பேர் கேட்குறீங்க வரல. நான் தனியாக போட முடியாது, சொன்னா வந்தால் தான் போட முடியும். ஸோ இல்லை, 2 ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வீக்லி 2 போடுங்க, நல்ல ஐடியாவாக இருந்தது. ஆக்சுவலாக பாட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆகல அப்படி தான் இருந்தது, வீக்லி 2 தடவை போட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பாட்காஸ்ட்டும் ஒரு கப்புள் பாட்காஸ்ட்டாகவும் போடுங்க, 2 போடுங்க வீக்லி, நல்ல ஐடியாவாக இருக்குங்க. ஆனால் ஒன்றே இங்கே போட முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாளை மாறி வரும் நிலவும் கூட பூமி வரும் பாட்டுது தெம்மாங்கு பாட்டு, அது மாதிரி. அண்ணனை நம்பி இவ்வளோ கேட்டியா பார்த்தியா? அப்படி இல்லை இல்லை, அதான் ட்ரை பண்ணுறோம். நல்ல ஐடியா தான் அது. நினைக்கும் போது நல்ல ஐடியா. குட், நன்றி நன்றி நன்றி. சஜஷனுக்கு நன்றி. ட்ரை பண்ணுறோம். நான் பாட்காஸ்ட் நானும் போட்டுட்ருக்கேன், தமிழ் பூமியில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வாரம். அதை போய் கேளுங்கன்றீங்களா? இல்லை சொல்கிறேன், நான் அது போயிட்டுருக்கு தனியாக. அதனால் நீங்கள் தனியாக போடுறதுக்கு சோலோ பாட்காஸ்ட் எனக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. ஆமாம், கொடுக்க மாட்டேன். அதனால் இவங்க வந்தால் தான் நான் பேச முடியும். இவங்க சொல்கிற டாபிக் தான். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா, போடவே இல்லையா, ஒரு தொடர்ந்து போட ஆரம்பித்தோம், அப்புறம் போடவே இல்லையா, போடணும் ரெக்கார்ட் கூட பண்ணலையே, அதே நினச்சிட்டு தூங்கிட்டு தூக்கத்துல எல்லாம் பாட்காஸ்ட் வருது கனவுல. ஆனாலும் கரெக்டாக போட முடியல. சரி, ஓகே, கனவுல போட மாட்டீங்க. இந்த வாரம் எப்படியாவது போட்டுடலாம், டிலேடாக வந்தாலும் இந்த வாரம் போட்டுடலாம். இன்செப்ஷன் படம் மாதிரி கனவுக்குள்ள அது மொத்தம் எத்தனை லேயர் கனவு தெரியுமா? 5 லேயர் ஆஃப் கனவு வரும். அங்கே இந்தியாவில் அந்த படம் பேர் என்ன, இன்டர்ஸ்டெல்லரா? ஆமாம், அது ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுது போல இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆமாம், ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஸ்பேஸ் படம் தானே? இன்ட்ரெஸ்ட். ஆமாம், அது முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஓ ஓகே. நான் பார்த்த மாதிரி இருக்கு, நான் அதை இந்தியாவிலே பார்த்த மாதிரி தியேட்டரில். இன்டர்ஸ்டெல்லர். ஆமாம், நான் ஆக்சுவலி தியேட்டரில் அந்த இதில் போய் பார்த்தேன், சென்னையில் ஐமேக்ஸ். நீ வந்தியோ? இல்லை, நான் கல்யாணம்லாம் ஆகலப்போ. ஓ அப்போவா? இல்லையே, நான் ஓகே இப்போ பார்த்துருப்போம். நாங்கள் ஐமேக்ஸில் பார்த்தேங்க அவருக்கு. அதுவா இன்னொரு அது ஐமேக்ஸில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஐமேக்ஸில் பார்த்து தூங்கிட்டேன் நானா? தூங்கிட்டீங்களா? எவ்வளோ நல்ல படம், தூங்கிட்டீங்க. அந்த கார்ன்ஃபீல்டு நான் இல்லை அந்த படம் பார்க்கல. இப்போ நான் வேறு ஏதோ படம் பார்த்தேன். ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் ஐமேக்ஸில், நான் தூங்கிட்டேன் போய். ஐயோ, என்ன படம் தெரியல. இது இன்டர்ஸ்டெல்லர் அந்த கார்ன்ஃபீல்டு, அப்புறம் அந்த ஒரு இது காட்டுவாங்களே ஸ்பேஸில் அவங்க போகிறது. இன்டர்ஸ்டெல்லர் இல்லை, அந்த இதெல்லாம் அந்த விஷுவல்ஸ்லாம் நான் டிவியில் பார்க்குறப்போ பெரிய டிவியில் தான் பார்த்தோம். அப்போயே எனக்கு தோணும், அதுவும் அந்த ஒரு அலை வரும்ல, மவுண்டைன் நினைப்பாங்க, இதெல்லாம் தியேட்டரில் பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ இது நிறைய பேருக்கு தோணி அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல, நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்செப்ஷனும் ரிலீஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இன்செப்ஷனும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். முருகனோடன் படம் பார்த்துருக்கேன், கஜினி. அந்த படத்தை நான் இவர் எடுத்தது பார்க்கல, கஜினி நம்ம பார்த்துட்டனால மொமெண்டோ பார்க்கல. ஆமாம், கிறிஸ்டோபர் நோலன் படம் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டு செஞ்சு போய் பார்த்துருங்க. என்ன படம்லாம் பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுமா? எனக்கு இன்செப்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இன்செப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப புரியாது உங்களுக்கு எதுவும். இல்லை, புரியும். அது நம்ம அட்டென்ஷனை ஒரு படம் வாங்கணும், அப்போ தான். நீ அங்கே இங்கே எந்திரிச்சு போயிட்ட ஏதோ பண்ணுற அப்படின்னா புரியக்கூடாது, அப்படி இருக்கணும். படத்தை ஸ்க்ரீனில் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க படம்னா நல்லா ஜாலியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏதாவது நம்ம வேற எங்கேயாவது அங்கங்கே திரும்பிட்டோம்னா என்னன்னு புரியாமல் போயிடும் அந்த படம். அப்படி கரெக்டாக கவனிச்சோன்னா நல்லா புரியும், அந்த மாதிரி. ஸோ இன்செப்ஷன் நல்லா இருந்தது. இன்டர்ஸ்டெல்லர் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அது என்னென்னமோ சொல்லுவாங்க, கான்செப்ட்லாம் ஒன்றும் புரியாது எனக்கு. அந்த நிறைய அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்தா இங்கே 1 மணி நேரங்கிறது அந்த அதை ஒரு டைமிங், ஒரு சின்ன சவுண்டு வச்சு அவர் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் போட்டிருப்பானுங்க. இதெல்லாம் நமக்கு தெரிலையடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த படமும். அதாவது இன்டெப்த்தாக புரியல இன்டர்ஸ்டெல்லர்லாம், ஆனால்
புரிஞ்சு அந்த மாதிரி தான். ஓகே புரியுதுல்ல. அந்த ஓப்பன் ஹைமரா அதை போய் பார்த்தேன் தியேட்டரில். அப்போ நான் வந்து இன்செப்ஷன் இன்டர்ஸ்டெல்லர் பார்த்த ஒரு அந்த ஆர்வத்தில் போயிட்டேன். அது பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு சப்டைட்டில் வேற வரல. இங்கே சப்டைட்டில் வந்துச்சுன்னாலும் இந்தியாவில் பார்த்துருந்தோம்னா சப்டைட்டில் வந்திருக்கும், உட்காந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே சப்டைட்டிலும் வரலையா, ஐயோ என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அது பாம் வெடிக்கும், அந்த பாம்பு வந்து அவங்க வெடிக்கிறது வைக்கிறது, அந்த பாம் பண்ணுறது, அதுதான் கதை. ஆனால் ஒரு டீட்டெயில்டாக புரியல அந்த அளவுக்கு. என்னால் உன்னிப்பாக அந்த படத்தை பார்க்கவே முடியல. ஆமாம், கிளைமேக்ஸே பார்க்கல. ஒரு பாம்பு வெடிக்கிற சீன் வரும், அது நல்லாயிருக்கும். அது வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு முடியலடா அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டேன் நான். கிளம்பு. முருகனோலன் தமிழ் எடுப்பாருமா. ஓகே, அந்த படத்தை பாருங்க. ஓகே, அப்புறம் வேற என்ன படம் பார்த்தீங்க? இப்போ என்ன நம்ம சேஞ்ச் பற்றி பேச வந்துட்டு படத்துக்கு வந்துட்டோம். அடுத்து பேசியது பார்ப்போமே பெரிய மாதிரி தான். ஓ, படம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒன்றும் பார்க்கல. எதுக்கு இதை சொன்னேன்னு தெரியல. இல்லை, மக்கள் பார்க்கலாமே அப்படின்னு உன்னோட ரசிகர்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் நீ அறிமுகப்படுத்துறல. யாரு? நானே பார்க்காம இருக்கலாம்ல. பார்க்காம இருந்தா அந்த ஒரு மேஜிக் படம் இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். பிரஸ்டீஜ்னு ஒரு படம் எடுத்து, அது நல்லா இருக்கும். கரெக்ட், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அப்புறம் ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கும், ஒரு இன்சோம்னியாவா ஏதோ தூக்கத்தை அதை பத்தி ஏதோ ஒரு படம். அது இன்செப்ஷன் இல்லையா? இல்ல, இது கனவு பத்தி இல்ல. தூக்கத்தை பத்தி ஒரு படம். தூக்கத்தை பத்தி இல்ல, என்னமோ ஒரு படம் மறந்துருச்சு எனக்கு. மேஜிக் பத்தி ஒரு படம். மேஜிக் தான் வந்து பிரஸ்டீஜ். சூப்பரா இருக்கும். போய் பார்க்கலாம். கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள்லாம் பாருங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் பார்த்திருக்கியா? அவர் யாரு? அவர் வந்து ஜுராசிக் பார்க்கா? அவர் ஜுராசிக் பார்க் தான் பார்த்துருக்கேன், வேற ஒன்றும் பார்த்ததில்ல. அவர் வேற, ஆமாம் அவ்வளோதான். எனக்கு வேற தெரியாது. ஒரு படம் தெரியும், நமக்கு டைரக்டர் தெரியாது. முன்னெல்லாம் ஓரளவுக்கு படங்கள் இப்பயுமே எனக்கு அப்படிதான். படம் பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். தமிழ் படங்களாக இருந்தால் அவங்க அந்த டைரக்டர் யார், அவர் என்ன படம் எடுத்திருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து வைப்பேன். இங்கிலீஷ் படம்லாம் ரொம்ப பிரபலமான படங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கவே செஞ்சுருப்போம். இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அது தெரியுமா இது தெரியுமா அதெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு. எல்லாருமே ரிவ்யூவர்ஸ் ஆகி எல்லாருமே பயங்கர மூவி நாலேஜ் உள்ள மக்கள் ஆயிட்டாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற. ஓகே, நீங்கள் ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறதுக்கு ஏதாவது படம். ரீசெண்ட் டேஸில் அப்புறம் முக்கியமான அப்டேட் கொடுக்கல பாரு மக்களுக்கு. டிவி எடுத்து வச்சு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலி. இப்போ டிவி பார்த்தா எங்களுக்கு கண்ணு கூசுது. ஆமாம், கண்ணு வலிக்குது. சும்மா ஒரு நாள் சரி மறுபடியும் டிவி எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட் ஏதாவது படம் போடலான்னா என்ன படம் போடணும் எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் சும்மா எடுத்து வச்சா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவி உட்காந்து பார்த்தா கண்ணெல்லாம் எரியுது. பயங்கர பிரைட்னஸ் இருக்குது டிவியில். டியூப்லைட்டை பார்த்த மாதிரி. ஆக்சுவலாக அது எப்பயுமே டிவி இருந்தப்போ அந்த பிரைட்னஸ் இருக்குன்றது எங்களுக்கு ரியலைஸ் ஆனதே இல்லை. நிறைய நாள் படம் பார்த்துருக்கோம், நைட்டு 2 மணி வரலாம் நான் பார்த்துருக்கேன். அது ரியலைஸே ஆகலை. ஒரு 1.5 months 2 monthsக்கு அப்புறம் திரும்ப உட்காந்து அந்த டிவியை எடுத்து வச்சு ஆன் பண்ணி அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து பார்க்கலான்னா அந்த பிரைட்னஸுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது. ஐயோ இவ்வளோ பிரைட்னஸாக இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் நாங்கள் டிவி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு இன்னொரு விஷயம் நாங்களே பழகிட்டோம். அது என்னென்னா ஃப்ரைடே ஆனால் நாங்கள் ப்ரொஜெக்டர் போட்டுருவோம். ப்ரொஜெக்டர் போட்டு பாட்டெல்லாம் போடுவோம். ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. எப்பா ஐயப்பா அதுலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் பாடல்களாக போகும். தேவா பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் பாடல்கள், 80s பாடல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலாக மூவி பார்க்கலாம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். அது பார்க்க அவ்வளோ பொறுமை இல்லை. என்ன படம் பார்க்க அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு யோசிக்க முடியல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா டிவி உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம டிவி எடுத்து வச்சதுக்கப்புறம் சீரீஸ்லாம் வந்தது இல்லை. அது என்ன இது வந்தது, ஐயோ மறந்தது, ஸ்குவிட் கேம் வந்தது. அப்புறம் சில படங்களுமே வந்தது. நான் வந்து டிவி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்தே ஆகணும்னு பார்ப்பேன். இப்போ கூட இந்த குடும்பஸ்தன் ஒரு மூவி அது ஓடிடி வந்துச்சுன்னா வந்த உடனே உட்காந்து பார்த்துடணும்னு நினைப்பேன். எல்லா படமே அப்படிதான். இப்போ என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. டிவி இருக்கிறதுனால தான் நம்ம அதை ரொம்ப பார்க்குறோமோ, தானாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் டிவி பார்க்கலன்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த புதுசாக வர சீரீஸையோ இல்லை படத்தையோ அவ்வளோ ஃபாலோ பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. பார்த்தே ஆகணும்னு இல்லை,
இப்போயுமே எனக்கு அந்த குடும்பஸ்தன் படம் மட்டும் பார்க்கணுன்னு ஒரு தாட் இருக்கு. ஆனால் சரி ஓகே எப்போ முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னா ஒரு நாள் ஓடிடியில் வந்துச்சுன்னா அன்னைக்கே இப்போ ஜீ தமிழில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜீ தமிழுக்கு அந்த 1 மந்த்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு அன்னைக்கே உட்காந்து அதை பார்த்துட்டு அடுத்த 29 நாளும் ஜீ தமிழ் தண்டமாக கிடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை இப்போ பார்க்கலாம் எப்போ முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அந்த ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா சரி நம்ம படத்துக்கு போகலாம், டிவியில் நம்ம தேட்டரில் போய் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியாக ஓகே வீக்லி ஒன்ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸோ படத்துக்கு மாதிரி போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இங்கே பட் இப்போதைக்கு நல்ல படம் எதுவும் வரல. ஒரு நாள் பிளான் பண்ணோம் ஆனால் போகல. பட் அது பண்ணலாம் தான் ஃபியூச்சரில் வி கேன் ஸ்டில் டு. தமிழ் படம் இல்லை, இங்கிலீஷ் படம் தான் பார்க்க முடியும். தமிழ் படம் பார்க்கணும்னா இப்போ கிட்ஸ் படம் மாதிரி பையனையும் கூட்டு போகணும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியதாக இருக்கா. அந்த மாதிரி பிளான் சண்டே எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம போக முடியும். படம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. லைக் ஒரேடியாக இது பண்ணாமல் பண்ணலாம். ஆனால் அதான் பார்க்கணும் எப்படின்ட்டு ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இது, ஏன்னா ப்ரொஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஃப்ரைடே ஆச்சுன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், ப்ராப்ளி நாளைக்கு போடுவோம். நைட்டு ப்ரொஜெக்டர்லாம் ஃபுல்லாக டார்க்காக தானே இருக்கணும், அதனால் நைட்டில் தான் போடுவோம். ரூம் இதெல்லாம் சாத்திட்டு கதவுலாம் இது போட்டுட்டு பிளைண்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய சவுண்டு ஸ்பீக்கரும் இருக்குது, ஒரு நல்ல ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் ஆக்சுவலாக அந்த ப்ரொஜெக்டர் யாருக்காவது கொடுத்துடலாம். ஆமாம், வீடு மாறும்போது கொடுத்து ரொம்ப நாள் இந்தியாவிலேருந்து நான் வாங்கினது ஒரு மீட்டப்லாம் பண்ணுறது 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ப்ரொஜெக்டர் வாங்கி 6 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அங்கே ஒரு மீட்டப்புக்காக வாங்கினதுன்னு நினைக்கிறேன்னா அங்கே ஆக்சுவலாக பார்ப்போம், அங்கேயுமே நல்லா இருக்கும். ஒரு தடவை 2 தடவை பார்த்தோம். நான் பார்த்துருக்கேன் 2-3 தடவை. கனா அப்புறம் இந்த குங்ஃபு பாண்டா 3 பார்ட்டுமே அதில் தான் பார்த்தேன். அப்புறம் அந்த மீட் பால்ஸ் அந்த படம் 2 பார்ட்டு எல்லாமே நான் அதில் தான் பார்த்தேன். இவங்க தூங்கிடுவாங்க, கவுந்தடிச்சு தூங்கிடுவாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ப்ரொஜெக்டர் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தியேட்டர் மாதிரி உட்காந்து பார்ப்பேன். தியேட்டர் மாதிரி நல்லா இருக்கும், ஊர்லயே நல்லா இருக்கும். ஏன்னா அங்கேயும் டிவி கிடையாது. ஆமா, அங்க டிவி இல்ல. டிவி கிடையாது மீன்ஸ் அது காமன் டிவியா இருக்கும். அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க, நைட் உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா. பெரிய டிவிலாம் கிடையாது, ஒரு குட்டி டிவி. ஆமா, குட்டி டிவி. ரொம்ப அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் கேடிவில உட்காந்து படம் பார்ப்பேன். விசு படம் கேடிவில படம் வந்துச்சுன்னா வந்துருவேன், நான் உட்காந்துருவேன், ஹால்ல வந்து உட்காந்துருவேன். பாத்தீங்களா, விசு படம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் அறிமுகப்படுத்தி வச்சவன் நான் தான். அடேங்கப்பா. அப்புறம் ஹிந்தி படமா அறிமுகப்படுத்தி வச்சவன் நான் தான். சரி, அமீர் கான். ஆனா பேசிக்கா மூவிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு. ஸோ யாருக்கு தான் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்ப்போம் தான். ஸோ அதனால ஓகே வேற வேற படங்கள் பார்க்கல, அதுவும் நல்லா இருந்தது. அப்படியே சீரீஸ்குள்ளே வந்தோம், இங்கே வந்தோம் வேற வழி இல்லை, அப்படியே சீரீஸ்குள்ளெல்லாம் வந்தோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸு அது இதுன்னு அது பார்க்கல நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் தலைவலி பிடிச்ச வேலையாக போயிடுது. யாரோட ஃபேன் மணி? எந்த ஹீரோட ஃபேன்? ஹீரோலாம் நான் ஃபேன்லாம் இல்லை. என்ன சிரிப்பு, யாருக்கும் அப்படி ஃபேன் எல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்கீங்க, படம் நல்லா இருந்தால் நான் பார்ப்பேன். மக்களுக்கே தெரியும், லாங் டர்மாக இந்த பாட்காஸ்ட் கேட்டது நீ யாரோட ஃபேன் தெரியும். ஆமாம், கண்டுபிடிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். நல்லா இல்லைன்னா நான் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது பார்க்கலான்னு தோணுச்சுன்னா போய் பார்ப்பேன். டிவிக்கு குறைஞ்சதுனால ஃபோன் யூசேஜ் அதிகமாகிடுச்சா? எனக்கு அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. இல்லை, எனக்கும் அதிகமாகிடுச்சு தான் டெஃபினெட்லி. அதை நெக்ஸ்ட்டு குறைக்கணும் கொஞ்சம். ஆனால் டிவியில் என்ன ஒரு இது வருதுன்னா, அது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஃபோன் கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, அதனால் கீழே வச்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. பட் ஸ்டில் ஃபோன் யூசேஜும் குறைக்கணும். வேறு ஏதாவது ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு டிவி போனதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணல. இப்போ ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண வர ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோனில் எனக்கு பார்க்க கண்டென்ட்டே இல்லை. கண்டென்ட் இல்லாமல் போயிடுது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டென்ட்டே இல்லைங்கிறது எனக்கு இப்போ என்னன்னா, கண்டென்ட்டே இல்லை. ஷார்ட்ஸாக இருந்தாலும் கண்டென்ட்டே இல்லை, இது சேனல் ஏதாவது யூடியூப் சேனல் போனாலும் கண்டென்ட்டே இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டென்ட்டே இல்லை, விகடனில் வாசிக்கிறதுக்கும் எனக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் கண்டென்ட்டே இல்லை. அப்படிங்கிறப்போ அது நல்லா புரியுது இப்போ தான். ஓகே, கண்டென்ட்டே சுத்தமாக இல்லை அப்படின்றது. எதுவுமே பிடிக்கல. முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, விஜய் சித்து விளாக்ஸில் வந்துச்சுன்னா உடனே பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு இதை பிடிச்சி பார்க்குறோமா, நம்ம அதை தாண்டி நம்ம ஒரு பழக்கத்துக்காக தான் நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய முன்னாடி எனக்கு இர்ஃபான் ஸ்வியும் அப்படி தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்துட்டே இருந்தேன், அப்புறம் என்னது இது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எல்லாமே அப்படி தான் ஆகுது. ஒரு கண்டென்ட் ஒரு சலிப்பு வந்துடுது கண்டென்ட் மேலேயும். அது நடக்கும் தானே.
இப்போ ஃபேஸ்புக் வந்த புதுசில் ஃபேஸ்புக் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு அப்படியே இட்ஸ் பவுண்ட் ஹேப்பன். உன்னோட மனித மூளை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்ச நாள் அதை பிரெயின் ஃபாக் வைக்கலாம், மற்றபடி ரொம்ப நாள் அதை வைக்க முடியாது. உங்கள் மைண்டே இட் வில் ரெக்கவர். அதனால் ரெக்கவர் ஆகாம போகிறவங்க இருக்காங்க, பட் இட் வில் ரெக்கவர். மெஜாரிட்டி ரெக்கவர் ஆயிடுவாங்க தான். லைக் தே வில் நோ. ஏன்னா போர் அடிச்சுன்னா ஆப்வியஸ்லி பிரெயின் வில் உனக்கு தெரிய வச்சிடும். அதனால் அதுலேருந்து வெளியே வந்துடும். சீக்கிரம் வர்றது ஒரு விஷயம், பட் ஆப்வியஸ்லி பிரெயின் இஸ் இன்டெலிஜென்ட் எனஃப். எவ்ரி பிரெயின் இஸ் இன்டெலிஜென்ட் எனஃப் டு டூ தட். பிரெயின் ஃபாக் படிச்சிருக்கேன் அந்த புக்கு. ஆமாம், பிரெயின் ஃபாக் ஃபிக்ஸ்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த புக்கில் தான் அதாவது என்னென்னா, இப்போ நம்ம மைண்டே எப்படி ஆயிரும்னா, முன்னாடிலாம் நான் இப்படி இல்லைங்க, நான் வந்து கரெக்டாக இருந்தேன், இப்போல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம், அப்படியே புலம்பிட்டே இருக்கோம்னாலே நம்ம பிரெயின் ஃபாகில் இருக்கோம். அது ஒன்றையும் ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எதுவுமே இல்லை. ஒரு வேலைக்கு போகிறோம் வரோம், அப்படியே ஒரு எதையோ ஒன்று பார்த்துட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று போகுது, தூக்கமும் வரமாட்டேங்குது. இந்த கண்டென்ட்டையே அப்படியே பார்த்துட்டே இருக்கோம்னா தூங்கணும்னு நினச்சா தூக்கமும் நல்லா வர மாட்டேங்குது, சரியாக தூங்கியிருக்க மாட்டோம். அதனால காலைல எந்திரிச்சு தான் ஆகணும் வேலைக்கு போகணுன்னா. ஸோ எந்திரிப்போம், சரியான தூக்கம் இல்லாமல் காலையில் நம்மளே அறியாமல் ஃபோன் எடுத்துருவோம். மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக, ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியாகவே போகிற மாதிரி இருக்கும்ல. அதான் பிரெயின் ஃபாக் அப்படின்றது. அது வந்து அவங்க நாட் ஒன்லி இது, நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே தான். நம்ம என்ன ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்கள் பிரெயின் எப்படி இருக்குது, எல்லாம் சேர்த்து தான். நீங்கள் இப்போ என்னென்னா இப்படியே இருக்கோம்ல, ஒரு மாதிரியாக இருக்கையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும். அப்போ புதுசாக தேடி சாப்பிடுவோம். ஸோ தேடி சாப்பிடல மறுபடியும் மைண்டை வந்து அதே ஒரு ஸ்லக்கிஷ்குள்ளே தான் அது கொண்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், ரெண்டு விஷயம் ஆக்சுவலி. அதிகம் சாப்பிட்றதும் ரொம்ப நம்ம ஒரு வேலையை பண்ண விடாமல் ஆக்கிரும். நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ நிறைய சாப்பிட்டு இது பண்ணால் நமக்கு அப்படியே லைக் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணவே தோணாது, எந்திரிக்க தோணாது, ஒரு வேலை பண்ண தோணாது, சிந்திக்க கூட தோணாது. அதனால் ரொம்ப சாப்பிடாதீங்க. அதான் மெயின்லி என்னென்னா கார்பு சுகரு இதெல்லாம் அதிகமாக எடுத்தோன்னா ரொம்ப இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம மண்டைக்குள்ளே சுரக்க வேண்டிய கெமிக்கல்ஸ் இருக்கும்ல, பிரெயினில் சுரக்க வேண்டிய அந்த கெமிக்கல்ஸோட அந்த ப்ரொப்போசிஷன் கரெக்டாக இருக்கணும். எது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, இஷ்டத்துக்கு தூங்குறீங்க, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறீங்க, எப்போ பாரு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு ஆக்டிவிட்டி, மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி இல்லாமல் சும்மா இப்போ இந்த ஃபோனை பார்க்குறதுக்கும் டிவியை பார்க்குறதுக்கும் நம்ம மண்டை யோசிக்கவே தேவையில்லை, அது பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்றப்போ இந்த கெமிக்கல் காம்போசிஷனே குறைஞ்சு மண்டையே கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டையாக தான் ஆயிரும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகி வரலாம் அப்படின்றது தான் அந்த புக்கு. பிரெயின் ஃபாக் ஃபிக்ஸ் ஒரு பாட்காஸ்ட் போடுவோம், சோலோ பாட்காஸ்ட். அது பாதியில் விட்டுட்டேன். அதான் வழக்கம் போல் சாப்பிட்றது புக்கை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். அதிகம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இது பண்ண முடியாது, அதிகமாக ஒரு விஷயத்தை ரொம்ப யோசித்தாலும் we cannot ஆக்டிவாக இருக்க முடியாது. ஓவர் கன்செப்ஷன் ஆஃப் தாட்டும் ஓவர் கன்செப்ஷன் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் நம்மளோட பாடியை ரொம்ப வேலை பண்ண விடாமல் ஆக்கி விட்டுரும். இந்த டிப்ரெஷன் அதெல்லாம் அதே தானே. ஏதாவது ஒரு தாட், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னா அதையே யோசிச்சு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். எந்திரிக்கவே தோணாது, ஒரு வேலை பார்க்கவே தோணாது, அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ அது நம்ம நடந்திருக்கோம், நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். நம்ம கவனிச்சிருக்குமா என்னன்னு தெரியல, பட் நான் ரீசெண்டாக கேட்டேன், ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டு அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சுது. பட் எஸ், அப்புறம் எனக்கும் என்னோட லைஃப்பையும் வச்சு யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்குது. கரெக்ட். நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், அதை அக்செப்டே பண்ண மாட்டோம். அப்படியே மைண்டில் அதையே வச்சுக்கிட்டு படுத்து கிடந்து டிவி தான் பார்த்துட்டு இருப்போம். அது அப்போ தான் மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய உள்ளே வந்துடும். ஆமாம், அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைக் பாடி ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மைண்டு மட்டும் இதாக இருக்கும்போது சொங்கியாக இருப்போம். சரி சாப்பிட்லாமேன்னு சாப்பிடுவோம், பாடியும் நம்ம டோட்டலாக டேமேஜ் பண்ணி படுத்துருவோம். ஸோ இது வந்து செலவில் ஏதாவது நம்ம நினச்சி நடக்கலையோ, ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் நடக்கும்போது நமக்கு அப்படியே மைண்டில் வச்சுக்குது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் இட் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்புறம் ஃப்யூச்சரில் இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி டிமென்ஷியா, அல்சைமர், அந்த மாதிரி எல்லாமே உங்கள் பிரெயினை பாதிக்கிற விஷயம்ன்றனால இதுக்கு தான் கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அப்படின்னு தான் இந்த புக்கில். நம்ம ஆக்டிவாக இருக்கிறது ஒரு
அது அந்த மாதிரி போகாமல் இருக்கிறன்னா நீங்கள் மெடிடேஷன் எல்லாம் பண்ணலாம். தட் ரியலி ஹெல்ப்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இட் ரியலி ஹெல்ப்ஸ். நம்ம வந்து அப்படி இல்லாமல் ஆயிரும் நம்ம. தட் ஹெல்ப்ஸ். இந்த புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் வந்து நீங்கள் கடவுளை தேடுற பாதையாக மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில். இப்போ யோகா இல்லை ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா, நீ வந்து பக்தியாக இருக்கவங்க தான் பண்ணணும், ரிலீஜியஸாக இருக்கவங்க தான் பண்ணணும், அவங்க தான் மெடிடேஷன் பண்ணணும், அப்படியே கிடையாது. உன் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு நீ இதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் தேவைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ உள்ள இது அப்படின்றது வந்து இந்த புக்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஒன் பர்பஸ் இதுக்கு தான் ரிலீஜியஸாக இருந்தால் தான், நீ ஸ்பிரிச்சுவலாக ரிலீஜியஸாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும், யோகா மெடிடேஷன்லாம் வரணும்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இந்த புக்கில் போட்டிருப்பாங்க. ஓகே, புக்கு நல்ல புக்காக இருக்கும் போல். நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அந்த புக்கு கொஞ்சம் தான் படித்தேன். பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறதும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த புக்கை படித்து பாருங்கள். அந்த புக் இல்லைனாலும் நம்ம சொன்னது ஓகே தான். தட்ஸ் மூன்சிங். ஆமாம், அவர் இந்த சுவாசிக்கிற காற்றெல்லாம் கூட சொன்னார். லைக் நீங்கள் ஏதோ பார்த்து உங்கள் ஃபேப்ரிக் துணியெல்லாம் பார்த்து போடுங்க அப்படின்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா எல்லாமே தெரியுது நமக்கு. ஃபுட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டு, மெயினாக ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகரு, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். இப்போ என்னென்னா, நான் கோக் குடிக்க மாட்டேன், டயட் கோக் குடிப்பேன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகிறது. அப்புறம் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் ஆப்ஷன்ஸ் போகிறது நல்லதுன்றியா? போகிறது கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஜீரோ சுகரு, இந்த பாஸ்தா இதெல்லாம் வந்து சுகரே இல்லை, ஜீரோ, அதை நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்களே. அந்த ஜீரோ க்ளூட்டன் ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ அந்த டேகை போட்டு விற்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே இன்னும் பிரச்சனை தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. லைக் அது வந்து அப்படி போட்டு ஏதோ ஒரு ப்ராசஸ் ஃபுட்டு விற்கிறான்னா உங்களுக்கு வந்து அவன் நல்லதை கொடுக்குறான்னா அர்த்தமே கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. கேடு கெட்டது தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப அது இன்னும் கூட ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ராசஸ்டாக பேக்கேஜாக வர்ற ஃபுட்டு எதுவுமே நல்லது இல்லை அப்படின்றது தான் அந்த புக்கில். நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். ஹோம் குக்குடாக நீங்கள் சாப்பிட்றது தான் கரெக்டுன்றாரு. கரெக்ட். இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி. இப்போ இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுலேயே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெஃபினெட்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தங்களும் யார் சொன்னாலும் எடுத்துக்காதீங்க. அந்த பிரெயின் ஃபாக் ஆதர் சொன்னாலும் சரி, இந்த பாட்காஸ்டோட ஓனர் சொன்னாலும் சரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கே புரிஞ்சுது. லைக் நானும் சோத்து மாடம் தான் அடித்து என் வீட்டிலலாம் அந்த ராஜ்கிரண் மாதிரி சோறை போட்டு குழி தோண்டி சாம்பார், வெஜிடேரியன், சாம்பாரை ஊற்றுனாங்கன்னா அடித்து அமிக்கிட்டே கிடந்து இப்போ சோத்தை நல்லா தின்னுட்டு இந்த மலைப்பாம்பு மாதிரி படுத்துருவேன். இறை எடுத்து தான் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அண்ணனும் கிண்டல் பண்ணி பேசிக்குவாங்க. நார்மல், ஏன்னா அப்படி தான் திம்போம். அந்த தீனி தின்னுட்டு படுத்து தூங்குறது தான் எங்களோட ஒரே நோக்கம், வேலையாக இருக்கும். நைட் சாம்பார் தான் நைட்டும் சோறை போடு, நான் சோறை திங்கிறேன்னு சாப்பிடுவோம். ஸோ பட் இப்போவும் நான் அப்படி தான் ரீசெண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே வந்து அப்படி தான் சாப்பிட்டுருந்தேன். இனிஷியலி சொன்னாவே ஷாக்காயிருவேன். என்ன ஒரு சட்டி சோறு, ஒரு குக்கர் சோறு இவன் மட்டுமே திங்கிறான்னு பெரிய பெரிய குக்கராக வாங்கிட்டு இருந்தோம். இந்தியா தான் பெரிய குக்கர் தின்னு மாள மாட்டேங்க, குக்கர் கொடுங்கம்மான்னு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் குறைச்சி இப்போது கொஞ்ச நாள் ரைஸ் சாப்பிட்டேன். நானும் அப்படி தான் கொஞ்ச நாள் இருப்பேன். அப்புறமா என்னத்தை போ தின்னுடா அப்படின்னு திங்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நான் இந்த சாப்பாடு கண்ட்ரோல் எனக்கு வராது. இப்போ கொஞ்ச நாளாக டாக்டர் செக்கப் போயிட்டு வந்தோடனே அவன் கொஞ்சம் சுகர்லாம் இருக்குப்பா, பார்த்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோடனே சரி ரைஸ் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கலான்ட்டு இப்போ 2 வீக்ஸாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது பேர் ப்ரீ டயபெட்டிக்காக தான் அது வந்துருச்சு. நாங்கள் அனுவல் செக்கப் பண்ணி பார்த்ததுல ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கேன். அந்த நம்பர் நம்ம நம்ப வேணாம், பர்சனல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாமே. இது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு கொலஸ்ட்ரால் அது இருக்குன்னாங்க, லோ கொலஸ்ட்ரால் சாப்பிடாங்க. நான் என்ன அதெல்லாம் கண்டது லைக் அவங்க சோடாலாம் குடிக்காதீங்கன்னாங்க. நான் குடிக்கிறது இல்லை. நம்ம அந்த ஸ்வைட்டு கோக்கெலாம் நம்ம குடிக்கிறது இல்லை. அதனால் நம்ம ஒரு டயட் சேஞ்ச் பண்ணலாமேன்னு பண்ணேன். அது ரொம்ப பாடி ஆக்டிவ் எனக்கே தெரியுது. ஸோ வெரி ஆக்டிவ், நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை அது ஆக்சுவலி என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஃபுட்டு ரைஸையே விட்டுறணும் அந்த இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் வீட்டில் ரெகுலராக குக் பண்ணி சாப்பிட்றப்பே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டைமில் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை, ஒரு டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறப்போ 2 காய் வச்சுருவோம். எப்பயுமே 2 காய் இருக்கும். அப்போ 2 காய் நிறைய சாப்பிடல, ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதே மாதிரி டைமிங், இப்போ ஈவினிங் ஆனால் வாக் போகணுன்றப்போ அந்த 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடியே டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வாக் போவேன். வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படி போயிட்டு இருக்கையில எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 months 3 months ஆக்சுவலி ரொம்ப நல்லா இன்னொன்று இருந்தது. இருக்குது. வீட்டில் வந்து 2 பேருமே இதை பண்ணால் தான் வேலைக்கு ஆகுது. ஒரு ஆள் பண்ணால் கொஞ்ச நாளில் அவங்க ஐஸ்கிரீம் திங்கிட்டா அதை திங்கிட்டான்னா நம்மளும் வந்து தின்றுவோம். நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. ஆமா, ஒருத்தர் அவங்க சாப்பிட்டா இஷ்டத்துக்கு இன்னொருத்தருக்கும் பால் கோவா செஞ்சு திங்கிறாங்க நைட்னா நமக்கு ஒரு ஸ்பூன் கூட சொன்னோம். ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஸ்வீட் சாப்பிட்டா கூட சாப்பிட்டுன்னு இருக்கும். கரெக்ட். சரி போனால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து முளைக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் சம்திங் வி நீட் டு லுக் அட் இட். ஸோ இஃப் யூ ஆர் மேரீட் உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த டயட்டில். ஆமாம், தனியாக அதை விட அவங்களையும் கொஞ்சம் இழுத்துட்டு வாங்க. ஏன்னா நான் டாக்டர் தான் சொன்னாங்க. நான் எனக்கு போயிருந்தேனே என்னோட அனுவல் செக்கப், அந்த டாக்டர் தான் சொன்னாங்க வீட்டில் அந்த ஸ்நாக்ஸே வைக்காதீங்க, வீட்லேயே வச்சிங்கன்னா போய் எடுத்து திம்பிங்க, அதை ரிப்ளேஸ் பண்ணி பழமாக கொண்டு வாங்க, ஸ்நாக்ஸே இல்லாமல் பண்ணிருங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே இப்ப இல்ல, எப்பயுமே கிடையாது இங்க ஸ்நாக்ஸ். என்னன்னா வந்துச்சுன்னா அது இந்த ஒரு வாரம் வச்சு சாப்பிடுறது அந்த பழக்கம்லாம் இல்ல. பகாசுரன் மாதிரி அமைக்கிறோம். ஒரு நாள் சாப்பிடாம டின்னர் ஒழுங்கா சாப்பிடாம அந்த சிப்ஸ் பாக்கெட்டே வச்சு, சிப்ஸ் இருக்காது ப்ராப்ளி வேற ஏதாவது முறுக்கு மிக்சர் கேங்கு, முறுக்கு மிக்சர். இப்போ இந்தியால இருந்து பார்சல்லாம் வருதுன்னா கொஞ்சம் மாசத்துக்குலாம் அது இருக்கவே இருக்காது, வாரத்துக்கு கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா எண்ணி 3வது நாள் அதுல வந்த முறுக்கு எல்லாம் காலியாயிரும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கிடுவேன். அதுவும் அவ்வளவு தின்னா வயிற்று வலிக்குன்னு எனக்கு தான் தெரியும், தெரிஞ்சே தின்னுட்டு வயிற்று வலிக்கு அது இருக்கிறனாலே என்ன ஆயிரும்னா, இப்போ இங்க இருக்கனாலயா இல்ல இந்தியால இருந்தாலும் இப்படிதான் இருந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. முறுக்கெல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்குதா, அதனால அது இருக்குனாலே அதனாலே எனக்கு நைட்டு பசிக்கும். 1 மணிக்கு பசிக்குதுன்னா முறுக்கு இருக்கனால பசிக்குதா இல்ல எனக்கு பசிக்கிறதுனால அதை போய் சாப்பிட்றோமான்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஆமாம், ஸோ ஃபுட்டு அப்படிதான். எங்கள் கண்ட்ரோல் இல்லாத கபூதினா அதனால் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஹோப் ஐ வில் சேஞ்ச் இட் ஃபார் த குட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் எவ்ரிதிங். ஆமாம், ஆக்சுவலாக நம்ம வேற ஏதாவது ஒன்று ரீசனாக வச்சு தான் ஃபுட்டை குறைக்க முடியும். ஃபுட்டை குறைக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஃபுட் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். இந்த டயட்டை பாருங்க, அந்த டயட்டை பாருங்க, இதை சமைங்க அதை சமைங்கன்னு 24 hour ஓடிக்கிட்டு இருந்தா வேலைக்கு. ஆமா, உங்களுக்கு டயட் ரெசிபிஸ் இந்த மாதிரி பார்த்தாலே நம்ம எந்த காலத்துலயுமே குறைக்கவே மாட்டோம். யாராவது பண்ணி கொடுத்தா கூட ஓகே, நம்ம கிச்சன்ல போய் நின்றுட்டு இருந்தோம்னா எதையா திங்கணும்னு தோணும், அப்படியே சாப்பிட்றோம். நம்ம அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டயட் ரெசிபிஸ் என்ன, டயட் என்ன, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற வீடியோஸ், இது எல்லாமே வந்து நம்மள இன்னும் சாப்பிடுன்னா அந்த கூடாதுன்றத வந்து மைண்ட் எடுத்துக்கவே செய்யாது. வெறும் சாப்பிட மட்டும் எடுத்துக்கிட்டு அதையே பண்ணிட்டே ஒரு நாள் சாப்பிட ஆக்சுவலா என்ன சாப்பிடுவோன்றதை விட பயங்கரமா பசிக்கும் நம்ம இந்த தாட்லயே இருந்தோம்னா. ஆமா, அது யோசனை வரும். அதனால நம்மளே டயட் இருக்குன்னா டயட் இருக்காதீங்க, அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. வேற ஒரு ரீசன் வச்சுக்கிட்டு ப்ராபபிலி ஹெல்த்துக்காகவோ அல்லது வெயிட் லாஸ்க்காகவோ அந்த மாதிரி வேற ஏதோ ஆக்சுவலி ஏதாவது நல்ல ஆக்டிவிட்டியை நம்ம ஜாலியாக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக. நான் யோகா பண்ணேன் ஆக்சுவலி ஒரு 40 நாள் பண்ணேன். அப்போ கரெக்டாக சாப்பாடை போய் திங்கே பண்ண மாட்டேன். லைக் கரெக்டாக என்ன இருக்கோ அதை சாப்பிட்ருவேன். அது 4 மணி நேரம் முன்னாடி வர யோகா பண்ணுற முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பிட்டு அப்புறம் தான் பண்ணணும், நடுவில் எதுவுமே சாப்பிட கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது. சாப்பாடை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் நான் ஆக்சுவலி. நான் முன்னாடி சின்ன வயசுலேருந்து பெருசாக சாப்பாடை போய் திங்க பண்ண முடியாது. எது இருக்கோ நான் நிறைய சாப்பிடுவேன், பட் எது இருக்கோ சாப்பிட்ருவேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அந்த கார்பு அதெல்லாம் மண்டையில் எப்படியோ வந்து ஏறிடுச்சு. அந்த ப்ரோட்டீன் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லி பெருசாக ஏறாது என் மண்டையில் எதுவுமே. இது ஏறிடுச்சு கொஞ்சம், அது இதாகுது. பட் ஓகே, ஆக்சுவலி ஃபுட்டுன்னு இல்லை, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ரொம்ப தெரிய நமக்கு அது இன்னவே அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரிய நமக்கு மண்டை ஒரு மாதிரி தான் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குதா, நமக்கு கொஞ்சம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு சேர அது கஷ்டம் தான், தேவையில்லாத வேலை தான். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இது ஒரு கண்ணாடியாக வச்சு பாருங்கள். ஆமாம், பார்த்து இந்த மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. எக்ஸாக்ட்லி. சாப்பாடு, டிவி அதெல்லாம் பற்றி சொல்லிட்டோம். ஆக்சுவலாக என்ன பேச வந்தோம்னா சேலஞ்சஸ், மைண்டுக்கு சேலஞ்சஸ் கொடுக்கறத பற்றி, ஒரு மாற்றத்தை பற்றி. அது மாற்றம் இந்த சென்ஸ் இல்லை, சேஞ்ச் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறத விட நம்மளே நம்ம ஒரு புதுசாக ஒரு சேலஞ்ச் உருவாக்கி அதில் இது பண்ணுறது, அதெல்லாம் பற்றி பேசலாம் தான் வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே இவ்வளோ நேரம் வந்துச்சு. பட் ஓகே, இதுவும் ரிலவெண்ட்டான சப்ஜெக்ட் தான். பாட்காஸ்ட்னா அதுதான்,
ஸோ கேஷுவலாக நம்ம பேசிகிட்டு பேசுவீங்க, இருப்போம். கேட்குறவங்க கேட்பாங்கன்ற இல்லை மாதிரி. யூஸ்ஃபுல்னஸ் இல்லைன்னா அவங்க அடுத்த எபிசோட் கேட்க மாட்டாங்க, இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. கரெக்ட், ஸோ எக்ஸாக்ட்லி. தே ஹேவ் அ கண்ட்ரோல். ஸோ அதனால் இட்ஸ் ஆல் குட். என்னதான் வேலை பார்த்துட்டு பண்ணுற சப்போஸ் கார் ஓட்டிகிட்டே கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நெக்ஸ்ட் பட்டன் அமைக்கலாம், பட் இருந்தாலும் கேட்க அதான் அந்த மாதிரி தான். ஸோ சேஞ்ச். இப்போ நம்ம அந்த மைண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த டாப்பிக்கில் வந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி. நம்ம மைண்ட் வந்து என்னென்னா அந்த சேலஞ்சு, நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஆக்டிவாக. ஆக்சுவலாக நம்ம இப்படி சாப்பிட போகிறதுக்கெலாம் காரணம் ஒரு சேலஞ்சே கொடுக்க மாட்டோம். மண்டைக்கு வேலையே இல்லை. இப்போ ஒரு ஒர்க் இருக்குது நமக்குன்னா, அந்த ஒர்க்கில் சேலஞ்சஸ் அதுவும் கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, நீ 9 to 5 வேலைக்கு போகிற வர சாப்பிட்ற தூங்குற அப்படின்றப்போ மைண்டுக்கு ஒரு சேலஞ்சே இல்லை. இல்லாத போது நம்ம வேற ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம தேடி போய் சோறு நிதம் தின்றுன்ற மாதிரி போய் சாப்பிட்ற வேலை, அல்லது வேற ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். ஆக்சுவலாக இதில் என்னென்னா சேலஞ்சுங்கிறது ரொம்ப பெரிய நீ ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கூட சண்டை போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்கிற நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளில வந்து ஏதோ ஒன்று பண்ணுறது, ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது, வாட் யூ லைக் டு டூ யூ டூ இட் அப்படின்னாலும் நல்லது வரும்ல. நான் ரீசெண்டாக இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கல என்னென்னா, எனக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி லைக் மதுரை எங்கள் ஊர், மதுரையிலேருந்து நான் சென்னை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, ஒரு புதுசாக ஒரு ஊருன்றது ஒரு மாற்றம். அங்கே லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது, அப்புறம் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து இனிஷியலாக போனதுக்கப்புறம் ஏதாவது லீவுக்கு வருவோம்ல, அப்போ ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போ புக் பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து புக் பண்ணிட்டு வருது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி தனியாக வர்றதுக்கு பழகினேன். தனியாக வரையில் எஸ்சிடிசிலெலாம் வந்தோன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. சரி நான் அப்படியே ப்ரைவேட்டுக்கு மாறினேன். ஸோ அப்போ அதை விட ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இது கேட்கல ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் இருக்கல மண்டை ஒழுங்காகவே வேலை செய்யாது. நம்ம பண்ணாதான் நம்ம லிசன் பண்ணுறது வேறு. லைக் என்ன சொல்கிறது, இதை வந்து கேட்கல இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தான் சும்மா நம்ம பேசிக்கல தோணும். ஆனால் முத ஒரு மைண்ட் வந்து அதை டைரெக்டாக பார்த்து ப்ராசஸ் பண்ணி அதை பண்ணுது இல்லையா. முத நான் பண்ணுறேன்றது என் மைண்டுக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி விஷயங்கள் கூட நம்மளுக்கு அது ஒரு சேலஞ்ச் தான். அதெல்லாமே நம்ம ரொம்ப இப்போல்லாம் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமாம், அப்போ தான் தெரிஞ்சுது. நான் இங்கே வெளில எங்கே போனால் அப்போது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் க்ரோத்தாகவே இருக்குது. ஆமாம், அது ஒரு ஜாலியாகவும் இருக்குது, க்ரோத்தாகவும் இருக்குது, எல்லாம் பண்ண முடியும். பட் சோம்பேறித்தனத்தால் நம்ம பண்ணாமல் இருக்கோன்றது இப்போ தான் தெரிய வருது. ஒன்றும் இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு டிரைவிங் கற்றுக்கிட்டதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் டிரைவ் பண்ணவே இல்லை, புதுசாக ஒன்று டிரைவ் பண்ணுறோம், புதுசாக மைண்ட் ஒன்று கற்றுக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தா எல்லாருமே டிரைவிங் படிச்சிருப்பாங்க தான். இங்கே அதான் அந்த ஒரு நான் வேறு புக்கில் உள்ளது சொல்லியிருக்கேன்ல, சுஜாதாவோட புக்கில் வந்து இங்கே வந்து நாய் கூட கார் ஓட்டும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இங்கே டிரைவிங், எல்லாமே அப்படி தான் இருக்குன்றதை அவர் அப்பயே எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஊரில் எல்லாருக்குமே டிரைவிங் தெரியும். அதுவும் இங்கே வந்து டீனேஜ் அப்பயே கூட 15-16லேயே கூட இங்கே லைசன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஊர் இதில் வந்து டிரைவிங்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அது எனக்கு என் மைண்டுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப எல்லாருமே பண்ணுற விஷயமா கூட இருக்கும். நீங்கள் பண்ணதே இல்லை அப்படின்னா அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்கள் மைண்டுக்கு ஒரு சேலஞ்ச், நமக்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கே வந்து அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டிரைவிங் போனது, அந்த கற்றுக் கொடுத்தவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியே பேசுகிறத தாண்டி இன்னொருத்தவங்க கிட்ட பேசுனது நான் அவர்கிட்ட தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சியில் டாக்டர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் அவர்கிட்ட தான் நான் பேசிகிட்டே இருந்தேன். அவர்கிட்டே நான் சொன்னேன், ஒரு நீடுக்காக இந்த மாதிரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் குழந்தை வயசுலேயே குழந்தை இருக்கும் அப்படியே நான் பேசி அவங்க தான் சர்க்கிள்னு இருக்குது. புதுசாக நான் யார்கிட்டையும் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பேச நல்லா இருக்குன்னுலாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்த்தது, ட்ரைவ் பண்ணது, அப்புறம் இவங்க எங்கள் காரை நானே ட்ரைவ் பண்ணது, இவங்க கூட இருப்பாங்க, அப்புறம் இவங்க இல்லாமல் ட்ரைவ் பண்ணது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாமே ஒரு மைண்டுக்கு வந்து ஆக்சுவலி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ஒரு சேலஞ்சாக இருக்குது. கரெக்டு.
அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும். அல்லது உங்களுக்கு பாடவே தெரியாதுன்னா பாட்டு கிளாஸ் போகலாம், அல்லது ஒரு மியூசிக் ஏதோ கற்றுக்கலாம், புதுசாக ஒன்று கற்றுக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு. நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு வருஷம் நம்ம கிட்டார் கிளாஸ் போவேன். ஸோ அந்த 1 hour சொல்லிக் கொடுப்பார் அவர். அந்த 1 hour சூப்பராக இருக்கும். அவர் வீட்டில் வச்சு அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டார், பண்ணதில்லை. பட் ஒரு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு இட்ஸ் லைக் ஒரு சூப்பர் விஷயமா இருந்துச்சு. இப்போ நான் கிட்டார் வாங்கி வச்சிருக்கேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். மியூசிக் கற்றுக்கிறது அதான் ஏதாவது ஒன்று லைக் உங்களோட இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், புதுசாக பண்ணலாம். வாட் எவர் யுவர் பேஷனேட்டட் நீங்கள் அது பண்ணலாம். நான் யூடியூப் வீடியோ போட்டிருக்கும்போது எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். ட்ரைனிங் ஆன்லைன் ட்ரைனிங் எடுப்பேன். போடையில ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இப்போ நல்லா இல்லைன்ற பற்றிய மக்கள்கிட்ட இல்லை பயங்கர எப்பவும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இப்பவும் பேசுனா எபிசோட் போடுறோன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆமாம், இப்பயும் ஜாலியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு காமனான விஷயமா இருக்கலாம். அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சேலஞ்சஸ்ன்றது புதுசாக தான் ஏதோ பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. காமனான விஷயமா இருக்கலாம், எல்லாருக்கும் அது ரொம்ப சர்வசாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் நமக்கு புதுசுன்னா அது புதுசு தான், நம்ம மைண்டுக்கு புதுசுன்னா அது புதுசு தான். ஸோ ஒரு ட்ராவல் கூட அப்படி தான். நான் ட்ராவலே பண்ணதில்லை தனியானா. ஒரு ட்ராவல் ஆக்சுவலாக இதெல்லாம் விடுங்களேன், தனியாக போய் படம் பார்க்குறதே எனக்கு சூப்பராக இருந்தது. முதல் தடவை நான் போய் தனியாக மாநாடு தான் பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி அந்த படம் போய் தனியாக பார்த்துட்டு வந்ததில்லை. ஸோ அதெல்லாமே வாழ்க்கையில் எக்ஸாம் கூட தனியாக தான் போவேன். நம்ம மைண்டுக்கு பழக்கப்படாத கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி நான் இந்த கேங் சேர்த்து போகிறது வந்தால் ஓகே, பட் நான் அவங்க வரீங்களாம் கேட்க மாட்டேன். நான் பாட்டு புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இப்படியே போய் பழகிட்டோமா, அப்போ தனியாக போனால் நல்லா இருக்குன்றதே நமக்கு தெரியாமல் போயிடும். எனக்கு தனியாக போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தனியாக போகணுன்றப்போ எதுக்கு ஒரு படத்தை தனியாக போயிட்டு அப்படி தான் யோசித்தேன். இவங்க தான் நீ எங்கேயாவது போனேன்னு துரத்தி விட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் காற்று வரட்டும். பையனை விட்டுட்டு 1.25 வயசு என் பையனுக்கு இருக்கையில கரெக்டாக மாநாடு வந்துச்சு. சரி அந்த படம் தான் வந்திருக்கு இப்படி சொல்லிட்டு போனால் அவ்வளோ நல்லா இருந்தது. நானே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. படம் வேறு நல்லா இருந்தது, அது டபுள் ஹாப்பி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில். நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தை தான் பார்த்தேன். ப்ரெக்னன்சிலேருந்தே படம் பார்க்காம பையனுக்கு 1.5 வயசு ஆயில தான் படம் பார்த்தேன் தேட்டரில். ஸோ அது செமையாக இருந்தது. அதான் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சில படங்கள்லாம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலான்னு அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் டைம் செட் ஆகி. நான் வந்து பொன்னியின் செல்வன் 2, அப்புறம் என்ன படம், மஞ்சுமல் பாய்ஸ், இதெல்லாம் வந்து நான் தான் போவேன். நான் ஃபர்ஸ்ட் போனா நீ போனியா? நான் தான் போனேன். ஓகே, குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக மஞ்சுமல் பாய்ஸ் என்னன்னே தெரியாமல் போனேன். என்னன்னு தெரியும். ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு போயிட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்றது கூட சோஷியல் மீடியாவில் வரல. நான் வந்து ஆர்ஜே பாலாஜியோட பாட்காஸ்ட்ல அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். உடனே நல்லா இருக்குன்னு சொல்றாரு, சரி சும்மா போய் பார்ப்போமேன்னு போனேன். பார்த்தா எனக்கு அந்த கண்மணி அன்போடு வரும்னு கூட தெரியாது. நான் என்ன காமெடியான விஷயம்னா, அந்த குழிக்குள்ள இருந்து அவரை தூக்குவாங்கன்றது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் படம் போகும் போல அப்படியெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் குழிக்குள்ளே காட்டையில பேய் படமோன்னெலாம் நான் நினச்சிட்டேன். ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ, ஏதோ பேய் படமாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். ஸோ அந்த குழிக்குள்ளேருந்து தூக்குறது கூட எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக தூக்கணுன்னு நான் மட்டும் இந்த தேட்டரில் பக்கத்தில் ஃபுல்லாக என் மலையாளிஸா தமிழா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நான் மட்டும் கை தட்டுறேன். அப்படியே மனிதரும் இந்த கொள்ள இது மனித காதல் இல்லைன்னா நான் மட்டும் ஜாலியாக பொங்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா இருந்தது. இல்லை கிளாப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இருந்துச்சு, ஐயோ இவங்க எவனுமே கிளாப் பண்ண. இங்கே ஒரு பிரச்சனை, அது எவனும் கிளாப் பண்ண மாட்டானுங்க. ஒரு மாஸ் ஆடியன்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்காது கொஞ்சம். ஸோ அது இல்லைனாலுமே நல்லா தான் இருந்தது அந்த படம்லாம் எனக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ எஸ், ஆமாம். ஈவன் இதுவும் தான், இப்போது இது வந்து ஒரு வேற மொழி படத்தை போய் தேட்டரில் பார்த்ததே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இல்லை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை நான் ஹிந்தி படம் ஒன்று இந்தியாவில் கூப்பிட்டு போனேன். ஆமாம், அதுக்கு ஒரு சண்டை இவங்க கூட. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போனாங்க. அந்த சஞ்சய் தத்தோட படம். எனக்கு ஹிந்தி தெரியாது, இவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஸோ எனக்கு ஹிந்திலாம் தெரியாது. எதுக்கு இப்போ எனக்கு ஹிந்தி படத்துக்கு போய் கூப்பிட்டு போகிறீங்க, தேட்டரில் பார்த்தா எனக்கு என்ன புரியும்னு நான் சொன்னேன். இவங்க வந்து சப்டைட்டில் வரும் தான் போகலாம்னு. சப்டைட்டில் வரலைன்னா இப்படி போகிறதுக்கு முன்னாடியே சண்டை. சப்டைட்டில் வரலைன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன், எனக்கு படம்லாம் அப்படி இப்படின்னு.
ஆனால் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். ஆமாம், அந்த படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹிந்தி படம் பார்க்கறதுக்கு நிறைய படம் சூஸ் பண்ணி பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் தலாஷ் பார்த்தோம். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தலாஷ் நீங்களும் பாருங்க. தலாஷ் தலாஷ் அமீர் கானோட படம் நல்லா இருக்கும். அமீர் கான் படம் நிறைய நல்லா இருக்கும். வாட்ச். அந்த ரங்கிதே பசந்தி ஒரு பொண்ணு பாடும்ல, ஒரு பொண்ணு பாடுமா? ஆமா ஆமாம் அமீர் கான் ப்ரொடியூஸ் பண்ண படம் சூப்பர் ஸ்டார், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். அது அப்புறம் டங்கல். அமீர் கான் படம் நீங்கள் போய் பாருங்கள், எல்லா படம் பாருங்கள். ஓரளவு ரொம்ப முன்னாடி போயிடாதீங்க, லைக் ஓரளவுக்கு நல்ல படம் நிறைய நடிச்சிருப்பாரு, அது பாருங்கள் நல்லாயிருக்கும். அப்புறம் மும்பை மெரி ஜான் தமிழில் வந்துச்சார், கமல் நடித்தார். வெட்னஸ்டேன்னு இருந்துச்சு ஒரு படம். மும்பை எக்ஸ்பிரஸ் இல்லை வெட்னஸ்டேன்றது ஹிந்தி படம், அது தமிழில் வேறு உன்னை போல் ஒரு ஒன்று நடித்தார், அது நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் மும்பை மெரிஜான்னு ஒரு படம், அது எப்படின்னா இந்த பாம் அஃபெக்ட் வெடிக்குதுல்ல, அதில் மாதவன்லாம் நடிச்சிருப்பாரு. அதாவது பாம் வெடிக்கிறத பார்த்துருக்கோம், பாம் வைக்கிறவங்கள பார்த்துருக்கோம். பாம்லேருந்து ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெயினில் இந்த பெட்டியில் ஏறி இருக்கணுங்க, ஏறினா செத்துருப்பாங்க. பட் ஏறாமல் இருக்கவங்க அவங்களோட மென்டலாக அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, அவங்க ஃபேமிலியில் உள்ள ஸ்டோரி பற்றி இருக்கும். சூப்பராக இருக்கும். மும்பை மெரிஜான் பார்த்தது இல்லையா? பார்த்து சொல்லியிருக்கல. மும்பை மெரிஜான் பாரு, நல்லாயிருக்கும், அது சூப்பராக இருக்கும். அது ஒரு 4-5 ஃபேமிலியை காட்டுவாங்க, சூப்பராக இருக்கும் அந்த கதையும். ஒரு சைக்காலஜியை எப்படி ஒர்க் ஆகுது, ஹியூமன் சொசைட்டி அப்படி காட்டும். மாதவன்லாம் நடிச்சிருப்பாரு. மாதவன் ஹிந்தியில் பெரிய ஆளாக தான் இருக்காரு. ஸோ அந்த படம்லாம் பார்த்துருக்கோம். மாதவன் அமீர் கான்லாம் வருவாங்களே, ரங்கதே பசந்தி வருவாங்க. அப்புறம் 3 Idiotsலையும் மாதவன் வருவாங்க அங்கே தான் ஹிந்தியில். ஸோ மாதவன் அங்கே பெரிய ஆக்டர். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் படம் நடிச்சார்ல, ஒரு பேய் படம், சைத்தான். பார்க்க முடியல அந்த படத்தை என்னால. நான் பார்த்தோம். அது நம்ம தமிழ்ல மாதவன் ஜோதிகாலாம் நம்ம பார்த்துருக்கோமா, அப்படியே பார்த்து உன் பேரை சொன்னாலே அப்படி பார்த்துட்டு இங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அதான் ஒரு குட்டி அதான் வேற மொழி படங்கள் பார்க்குறது, இது எல்லாமே நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்குற சேலஞ்சஸ். இது சொல்லலை எனக்கு, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரில பாட்காஸ்ட்லேயே. இவர் கார்த்திக் சுப்ராஜ், அவரோட இன்டர்வியூ அது எனக்கு இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது என்னன்னா அவர் கம்ஃபர்ட் ஜோன் பற்றி பேசியிருப்பாரு ஒரு இன்டர்வியூவில். அது என்னன்னா ஒரு ஆன்சைட் கிடச்சி இங்கே ஃப்ரான்ஸ் போயிட்டாரு, அங்கேயே செட்டில் ஆயிடலாம், அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அவருக்கு. கை நிறைய சம்பளம் வருது, இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தோன்னா அப்படியே அங்கேயே விசா வாங்கி அந்த ஊர்லேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்றப்போ தான் அவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஆக ஆரம்பிச்சோன்னா தான் அப்போ நம்ம படத்தை அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு அவர், அப்போ நம்மளோட பேஷன் நம்ம யோசிச்சது எதுவுமே இல்லாமல் போயிருமா அப்படின்னு யோசிச்சு டப்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஸோ அதான் நம்ம ஒன்றுமே இல்லாமல் வர்றது ஒரு விஷயம். இதுதான் எனக்கு வழி, படத்தை விட்டால் எனக்கு வழி இல்லைன்ற மாதிரி வர்றது ஒரு விஷயம். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பயந்து வெளில வர்றது இருக்குல்ல, இதில் இருந்தோன்னா அவ்வளோதான் இப்படியே இருந்துருவோன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நான் எப்போவுமே நினைப்பேன், இங்கே வேற இருக்கோமா, வேற கண்ட்ரியில் வேற இருக்கோமா, இங்கே நல்லா இருக்குது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, நல்லா லைஃப் நல்லா தான் போகுதுன்றப்போ அப்படியே இருந்துட்டோன்னா மண்டையே வேலை செய்யாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். ஸோ கவலைப்படாத, நான் எப்படி இந்தியா போயிடுவேன். இல்லை என்னன்னா லைக் நமக்கு பிடிக்கலையா, நம்ம பிடிச்சி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, இந்த ஒரு கொஷின் வந்துடும்ல. ஸோ அதுக்குள்ளே வந்துடும், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே சிக்கிட்டோன்னா. நம்ம அந்த இதுலேயுமே அதை தானே சொல்லியிருந்தோம், ஒரே ஆஃபீஸில் சிக்கிறது, அதெல்லாம் தான், இதெல்லாம் தான் ஒரே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ காசு பணம் அது கண்டிப்பாக முக்கியம் தான், அது சம்பாதிக்கணும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அதெல்லாம் நமக்கு வந்துருச்சு, ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சிக்கிட்டோன்னா இதுதான், இதே மாதிரி தான் என் வாழ்க்கை இனிமேல் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போகுன்றப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்குலாம் ஆளாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணும். ஒரு கட்டத்தில் பார்க்கல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம லைஃப்பில், இதையே தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக வந்துடும். நீங்கள் அதான் வேலையெல்லாம் விட்டுட்டு வீடு சமைக்கிறது என் வேலை, வீட்டை நல்லா வச்சுக்கிறது என் வேலை, குழந்தைய பார்த்துக்கிறது என் வேலை, இப்படியே பண்ணல. நம்மெல்லாம் குழந்தையா இருக்கையில் கரெக்டாக ஒரு மிடில் ஸ்கூல் ஏஜ் கிட்டெல்லாம் வரையில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம்னு நமக்கு மாறிடும். அதே தான் குழந்தைங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்கிறதே கேட்டுட்ருக்கோம், நம்ம பின்னாடியே சுற்றிட்டுருக்கோம். அப்படியே 4-5 வயசு இருக்கையெல்லாம் அம்மா 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 அம்மான்னு தான் இருக்கும். நம்ம அப்படியே அதிலே பழகிருப்போம். இதே ஒரு 10 வயசு 12 வயசு இந்த டீனேஜ்லாம் வரையில் அவங்க லைஃப் வேறு, அம்மா அப்பாவை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு மாறும். நமக்கும் அப்படி தான் மாறுச்சு.
ஸோ அப்படி மாறையில் இந்த அம்மாவாக இருக்கிறவங்க இதையே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெறுமை வந்துடும். இப்போ என்னோட நீடே இங்கே இல்லையா அப்படின்னு. அதுதான் அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளே நம்ம சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு வெறுமை வந்துடும் ஒரு ஸ்டேஜில். அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோமான்னு பார்த்து அதுலேருந்து வெளில வர அப்பப்போ ட்ரை பண்ணணும். பாட்காஸ்ட் ஆரம்பிங்க எல்லாரும். எல்லோரும் பேசுங்க. அது என்ன ஒன்று பண்ணுவாங்களே கொலாபா, செல்ஃப் அனலைசிஸ், 2 பேர் சேர்ந்து நீங்களும் ஆரம்பிங்க. நம்ம இங்கே என்ன சொல்லுதில் வந்து பேசுங்க, எல்லோரும் சேர்ந்து பேசுவோம். ஆமாம், யாராவது பேசணுன்னா வாங்க. நாங்கள் இப்போது மக்களையும் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க வாங்க, எதை பற்றி வேணாலும் பேசலாம். வாங்க, நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, டிஎம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆமாம், இல்லை கரெக்டு தான் இது. ஏன்னா யூஎஸில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னபடி என்னென்னா யூஎஸில் எல்லாமே ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டாக ஆயிடுச்சு. கரெக்டு. லைக் ஒரு அதுதான் இங்கே பிரச்சனையாகவும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் ஒரு விஷயம் சொன்னார், மறந்துட்டேன். லைஃப் இல்லை இங்கே, லைஃப் இல்லை இங்கே, ஒரு ஆர்டர் தான் இருக்கு. ஒரு அப்படியே எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஆர்டர்ல. வீடுனா இந்த கலர் பெயிண்ட் தான் அடிக்கணும்னு கன்ஃபார்மா சொல்லிடுவாங்க இவங்களே. மாறி மாறி நம்ம இதுல ஒரு ஒழுங்கு இருக்காது, ஆனா அதுல லைஃப் இருக்கும். நீங்க ரோடுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் பார்க்கலாம் நம்ம ஊர்ல. ஒரு சைக்கிள், காரு, பைக்கு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அவ்வளோ இருக்கும். இங்கே வந்து எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஆட்டோவை. ஒருத்தர் வீட்லேயே ஒரு ஆட்டோலாம் பெயிண்ட் அடிச்சு இஷ்டத்துக்கு வச்சுருப்பாங்க. எல்லாரும் ஆட்டோ பெயிண்டே மாற்றிருப்பாங்க. ஆட்டோ கலர் பெயிண்டே இருக்கும். இங்கே வந்து எல்லாமே காரு, லேன், இப்படியே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே. இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கடையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக வந்தப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னங்கடா இது, கடை, பில்டிங்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வீடெல்லாம் வந்து கரெக்டாக இந்தந்த பெயிண்ட் தான். நம்ம ஊரில் பார்த்தா திடீர்னு ஒருத்தன் நடுவில் ஒரு பச்சை கலரில் ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுருப்பான். பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு வீடு, ஒரு சின்ன வீடு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பெரிய வீடு இருக்கும். இங்கே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அது கொஞ்சம் இங்கே உள்ளவங்களுக்கு இதாகுது அப்படி சொல்லி, லைஃப் இல்லாத மாதிரி இருக்கு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாரு. யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். ஆமாம், இந்த ரிலேட்டிவ்லி உண்மை. பட் காசு கிடைக்கும் இங்கே நிறைய. காசு கிடைக்கும். அதுலேயும் காமனாக சொல்ல முடியாது. காசு கம்மியாக இருக்குது, சில பேர் இருக்காங்க. பட் காசு இல்லைன்னா இந்தியா பேர் வேண்டி தானே. பட் ஸ்டில் இங்கே மணி ரிலேட்டிவ்லி இந்தியாவோட வி கேன் அண்ட் மோர். ஆமாம், அது உண்மை தான். ஆமாம், அது ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு எல்லாருமே எனக்கு தெரில, மோஸ்ட்லி இந்த தாட்டோட தான் வருவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் அங்கே ஒரு 2 வருஷத்தில் சம்பாதிக்கிறத ப்ராபப்ளி இங்கே 1 வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடலாம், நான் ஒரு 5-6 வருஷத்தில் ஏர்ன் பண்ணிட்டு அங்கே போயிடுறேன்ற நினப்பில் தான் மோஸ்ட்லி வருவோம். பட் இங்கே வந்து இந்த கம்ஃபர்டபிலிட்டிக்கு செட் ஆகி விட்டுட்டு போகிறது கஷ்டம். இதை விட்டுட்டு அவங்களே அனுப்புனா போயிடும், அது ஒரு விஷயம். ட்ரம்ப் பன்சர்னா போயிடும். வணக்கம் ஐயா, அவர் விரட்டிட்டு இருக்காரு எல்லாரும், புதுசு புதுசாக ரூல்ஸ் போட்டு எல்லாம் வெளில ஓடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னு போயிடலாம். பட் நம்மளா போவோமான்றது கொஞ்சம் அதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன். கார்த்திக் சொன்னா முன்னாடிலாம் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி நீ ஆயிடக்கூடாது, நீயும் போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன்னு சொல்லுவேன். இப்பயும் எனக்கு அது இருக்கும் தான். இந்தியா போகணும்னு சொல்லலையே, எனக்கு அவரோட இன்டர்வியூ தான் ஞாபகம் வரும். இங்க விட்டுட்டு நம்ம போறோம்னா அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இல்ல இங்கே இருக்கோம்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு 10 இயர்ஸ் இருக்கும், இல்லை 20 இயர்ஸ் இருக்கும், இல்லை இங்கேயே செட்டில் ஆகிறோம், இந்த மாதிரி ஒரு பிளானை வச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா மணி நல்லா இருக்கும், ஒரு வசதியா இருப்போம். ஆனா ஒரு பர்சன் அந்த growth சேலஞ்ச்லாம் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, நீ மணி நல்லா இருப்போம், வசதியா இருப்போம் நீ சொல்ற, அவரே அடுத்த இல்ல மெயினான பாயிண்ட் நீ விட்டுட்ட. இப்போ நம்ம இங்க ஒரு வீடு வாங்கியிருந்தோம்னா இந்த ஒரு நாள் சொல்லவே முடியாது. கரெக்ட். ஸோ தேவைகளை நம்ம வந்து ரொம்ப பெருசா அப்படி பண்ணல. அது ஒரு மெயினான, இந்தியாவிலும் இதே தான் கணக்கு. ஸோ இங்கே நம்ம காசு நிறைய இருக்குன்னு நம்மளால ஏன் பேசுகிறோன்னா, நம்ம இஎம்ஐயில் சிக்கலை. மார்ட்கேஜ் வீடு போய் அதான் இஎம்ஐல சிக்கிட்டேன்னா அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு, காசுங்க வர்றதுக்கு வாய்க்கும் இதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். சேம் ஏர்ன் பண்ணாலும் செலவு அதிகம். லைக் இஎம்ஐக்கு நீ $5000 கொடுத்துட்டேன்னா நீ மாதம் லைக் $7,000 வாங்குற, $5,000 கொடுத்துட்டேன்னா $2,000 வாழ்க்கை ஓட்டிடுவியா? அதான். ஸோ தெர்ஸ் எ டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இந்தியா போகிறதும் ஒரு இது இருக்கு. இங்கே வருஷ கணக்கில் இருந்துட்டோம்னா அது ஒரு ஸ்டேஜ்ல கட்டிடலாம் தானே. இஎம்ஐ எந்த ஸ்டேஜில் நீங்கள் 20 வருஷம் இருக்கும், இது வந்திருக்கும். இப்போ தான் எல்லாருமே இந்த ரேஞ்செலாம் வந்திருப்போம். 20 வருஷம் இஎம்ஐ
20 வருஷமா இருக்கும். பின்ன என்ன சம்பாதிக்கிறதுக்கு நான் நீங்கள் வீடு பாரு வாங்குறத பத்தி யோசிச்சதில்லை. யோசிச்சது கிடையாது, அதனால் உனக்கு தெரியல. 20 வருஷம் இஎம்ஐ, ஓகே 20 வருஷம் கழிச்சு என்ன 20 வருஷம் இருக்குமா? இருக்குது இஎம்ஐ. வீடு வாங்குறவங்கள பாட்காஸ்ட் உன்னோட இவங்களே கேட்டுப்பாரு, கேட்குறவங்ககிட்ட சொன்னாலுமே தெரியும் உனக்கு. வீடு இஎம்ஐ உன் ஃப்ரெண்ட்ஸை வாங்கிக்கிறாங்களா வீடு, கேட்டுப்பாரு எத்தனை வருஷம் இஎம்ஐன்ட்டு. 20 வருஷம் டெஃபினட்டாக இருக்கும். ஆனா எப்படி 20 வருஷம் இஎம்ஐ கொடுத்த இப்போ இந்தியன்ஸ் வாங்குறாங்க? 20 வருஷம் இருப்போமான்னு தெரியாது. ஹோப் தானே, ஹோப் இஸ் அ திங். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவன் ரெனியூ பண்ண விடுறான். இல்லை அதான் இருப்போம் போக மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க. ஓகே போகிறதா இருந்தால் ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஓகே. அது அந்த கால்குலேஷன் எனக்கு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. பட் அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறாங்க. பட் 20 வருஷம் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்தாலே $5 லட்சம் $6 லட்சம் வீடு வருது. நீ அதுக்கு டவுன் பேமெண்ட் கொடுக்குற, அப்புறம் ஒன் டைம் டிரான்சாக்ஷன் ஒரு $25,000 to $30,000 போயிடுது. அந்த இது இல்லாமல் சொல்கிறாங்க பேப்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது காஸ்ட் எல்லாமே $25,000 to $30,000 போகுது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா சரி ஓகே, இது ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக போவேன்னா. பட் ஓவரால் இங்கே 20 இயர்ஸ் லாக் ஆகிட்டோம்னா என்ன நம்ம இப்படி சொல்ல முடியாது, நிறைய காசு வருதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எது இம்பார்ட்டன்ட் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கூட போனோம் அந்த டென்னிசி போயிருந்தோம், சத்குரு கூட சொன்னார்ல, அந்த வீடு வாங்கிட்டீங்க லாக் ஆகிட்டிங்கன்னா யூ கேனாட் கோ. 20 வருஷம் நீங்கள் இங்கேயே இருக்கணும், அது உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கும். இஎம்ஐ இருக்கனால யூ கேனாட் திங்க் அபவுட் டூயிங் சம்திங் லைக் கார்த்திக் சுப்புராஜ். இதை அவர் சொல்ல நான் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி நம்ம அப்படி இருக்கோம், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், எப்போனாலும் வந்துடலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. இங்கே வீடு வந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் பார்த்தே ஒருத்தவங்க வந்து வீடு இங்கே ஒரு இடத்துல வாங்குறாங்க, அப்புறம் குழந்தைங்களோட அது என்ன சொல்றதுக்காக ஸ்கூல் அந்த ஐஎஸ்டியா அதுக்குள்ளே வரணும்லாம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இப்போ ஹை ஸ்கூல் வந்து வேற எங்கேயோ நல்லா இருக்குன்னா டொயங்கின் இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு பெரிய வீடாக வாங்கி அங்கே போயிடுறாங்க. ஸோ வீடு வந்து இங்கே ரொம்ப இப்போ நமக்கெல்லாம் வீடுன்னு ஒன்று நான் பார்த்து எப்படி இருந்ததுன்னா, எங்கள் வீடெல்லாம் 30 வருஷம் அது எங்கள் வீடு, அப்படியே அந்த வீடு அப்படி நினச்சி ஸ்கூல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னுலாம் மாறிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போது வீடுன்னு ஒன்று பால் காய்ச்சிரோன்னா சொந்தம் அது இதுன்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லாரும் இருந்து அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வீடு வாங்குறது ஒரு ஒரு உயிர்ப்போட இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. இங்கே வீடு வாங்கினா ஒரு வீடு, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக ஒரு வீட்டில் போய் இருக்கோம் அவ்வளோதானே தவிர அது நம்ம வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வீடு வாங்குறோம்னா அது நம்ம வீடு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே வந்து நம்ம இப்போது வீசாவே 2025 முடியுது அப்படின்றப்போ 2020 ஒரு வீடு வாங்கினோன்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வீசா இருந்தால் அது நம்ம வீடு, இல்லைன்னா அது நம்ம ஊருக்கு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் ஒரு ஒரு அது என்னமோ இல்லை, அது இல்லை. அதனால எனக்கு இங்கே வீடு வாங்குறதுல பெருசாக ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி ஊர்லலாம் சொந்தம் அது இதுன்னு வந்துட்டே இருப்பாங்க. இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஓகே ஃபைன், அது நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது என்னமோ அது ஒரு ட்ராப்பு மாதிரி இருக்கு. இங்கே எல்லாரும் வாங்குறாங்கன்றதுக்காக வாங்கணுமோன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வீடு வாங்குறத பற்றி யோசிக்கவே இல்லை இங்கே. ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஓகே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன பேசணுன்றது எங்களுக்கே புரியல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயோ ஆரம்பிச்சு ஒரு ரைடு மாதிரி அங்கே போய் பாட்காஸ்ட்லாம் அப்படி தான் போகும். ஓகே, இதுதான் ஸ்பான்டேனியஸ் பாட்காஸ்ட். இது நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கவங்க 25 40 வயசுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இருப்பாங்க. ஜஸ்ட் அவரோட ஸ்பாட்டிஃபைல போனால் சொல்லும் எத்தனை வயசில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இது ரிலேட்டபிளாக தான் இருக்கும். கரெக்ட், ஐ ஹோப். அதனால் வில் சி. ஓகே, உன்னோட வழக்கமான க்ளோசிங் செரிமோனியை சொல்லி முடிச்சிட்டு இதுதான் இந்த வாரத்தில் நாங்கள் பேசணும்னு நினச்சது. ஆக்சுவலாக இதுதான் பேசணும்னு நினைக்கல, சேஞ்ச் வச்சு ஆரம்பித்தோம், அப்படியே தோணுனதெல்லாம் பேசிட்டோம். ஸோ இனிமேல் ரெகுலராக பாட்காஸ்ட் போட ட்ரை பண்ணுறோம். பட் அப்பப்போ கொஞ்சம் ப்ராப்ளி வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏப்ரல்லேருந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.